அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. நான் ஏகேஜி சித்தார்த்த அபிமன்யு, ஒரு முருக பக்தர், ஆன்மீகவாதி. தேசமும் தெய்வீகமும் பார்த்தோன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் பார்த்தோன்னா நானும் பார்த்தோன்னா ஒருத்தன். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தோன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்களே. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோடியை பார்த்தோன்னா இன்றைக்கி திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக பார்த்தோன்னா பதவியேற்றிருக்கார். அவர்களுக்கு பார்த்தோன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த பார்த்தோன்னா நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா 40க்கு 40 தொகுதியும் பார்த்தோன்னா வின் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர், தமிழோட பார்த்தோன்னா முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் பார்த்தோன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த பார்த்தோன்னா நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மினிஸ்டர் போஸ்ட்டு திரு எல். முருகன் ஐயா கிடைச்சிருக்கு. அவங்களுக்கும் பார்த்தோன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். அண்ட் மோடியோட பார்த்தோன்னா அமைச்சர்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தோன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். உங்களால் நிச்சயமாக பார்த்தோன்னா நாடு பார்த்தோன்னா வளம் பெறட்டுங்களே. நாட்டுக்கு தேவையான தமிழ்நாடு உட்பட பாண்டிச்சேரி உட்பட எல்லாருக்கும் பார்த்தோன்னா தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்தோன்னா கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பார்த்தோன்னா வேண்டிக்கிறேன். முக்கியமான ஒரு 3 கோரிக்கைக்காக தான் பார்த்தோன்னா இந்த ப்ரெஸ் மீட்டு. அதில் முதல் பார்த்தோன்னா கோரிக்கை, தமிழ்நாட்டுக்கு பார்த்தோன்னா கட்டாயம் ஒரு 3 கேபினெட் மினிஸ்டர் பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலிமா நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் ப்ளஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி பார்த்தோன்னா அவர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பார்த்தோன்னா கோரிக்கை, தமிழ்நாட்டுடைய பார்த்தோன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாலும் பார்த்தோன்னா படக்கூடிய, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாலும் பார்த்தோன்னா பட்டுட்டு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய படப்போகிற இல்லை பட்டுட்டு ஆல்ரெடி பார்த்தோன்னா அதுக்காக உழைச்சிட்டு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை பார்த்தோன்னா அவர்களுக்கும் பார்த்தோன்னா கேபினெட் மினிஸ்டர் பார்த்தோன்னா கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா தேசிய தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கொடுக்கணும். அது திருமதி வானதி சீனிவாசன் பார்த்தோன்னா மேடமாக இருந்தாலும் சரி, இல்லை எச். ராஜாஜி பார்த்தோன்னா அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பார்த்தோன்னா உரிய முக்கியத்துவத்தை அமைச்சரவையிலும் பார்த்தோன்னா கொடுங்க, கட்சியிலும் பார்த்தோன்னா கொடுங்க. அப்போதான் பார்த்தோன்னா இங்கே தமிழ்நாட்டு அமைச்சரவையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றத கேபினெட் மினிஸ்டராக பார்த்தோன்னா கொடுக்கறத வச்சு தான் தமிழ்நாட்டு மக்கள் டிசைட் பார்த்தோன்னா பண்ணுவாங்களே. அப்போ தான் மத்திய அமைச்சரவைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பார்த்தோன்னா இணக்கமான ஒரு உறவு பார்த்தோன்னா ஏற்படும். இந்த உறவு மூலிமா தமிழ்நாடு பார்த்தோன்னா நல்லது ஒரு வளர்ச்சி பார்த்தோன்னா பெரியும், ஆன்மீகம் பார்த்தோன்னா வளரும், இந்து மதமும் பார்த்தோன்னா வளரும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள். என்னங்க புரியல? இல்லை, முருக தியானத்தில் உங்ககிட்ட சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது சொன்னாரு? இல்லை, எனக்கு அந்த முருகப்பெருமான் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை பார்த்தோன்னா உணர்த்துவாங்களே. இது முருக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தோன்னா தெரியுங்களா, முருகன் கனவுல நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்த்தோன்னா உணர்த்திட்டே பார்த்தோன்னா இருப்பாருங்களே. இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இங்கே போங்க, இங்கே வாங்க, சம்திங் இந்த மாதிரி நிறைய முருக பக்தர்களுக்கு, நிறைய சிவனடியார்களுக்கு உணர்த்திட்டே பார்த்தோன்னா இருப்பார். நானும் பார்த்தோன்னா ஒரு முருக பக்தர் தான். எனக்கு இந்த பார்த்தோன்னா இது லோகம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இங்கே ஆன்மீக மாடல் பார்த்தோன்னா உருவாகணும். இங்கே பார்த்தோன்னா நம்ம தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்தியாவை பார்த்தோன்னா ஆண்டு இருக்காங்க, உலகத்தை பார்த்தோன்னா ஆண்டு இருக்காங்க. அதனால தான் தமிழ் கடவுள் பார்த்தோன்னா முருகப்பெருமானே பார்த்தோன்னா சொல்கிறோமே. அப்பேற்பட்ட பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய ஆட்சி பார்த்தோன்னா இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பார்த்தோன்னா வரணும். ஸோ நான் இதுக்காக தான் பார்த்தோன்னா ரெகுலராக மருதமலை பார்த்தோன்னா வந்துட்டு இருக்கேங்களே. அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயங்கள், இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா பார்த்தோன்னா தெரியப்படுத்தணும். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான பார்த்தோன்னா அந்த முன்னுரிமை, அந்த முக்கியத்துவத்தை பார்த்தோன்னா மோடி அமைச்சர்களில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு முருக பக்தராக பார்த்தோன்னா நீங்கள் தெரியப்படுத்தணும்னு சொன்னார். அதை தான் தெரியப்படுத்துகிறேன்.